ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இது 3வது நாள் என்னுடைய வீடியோ. ஆல்ரெடி 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. செகண்ட் வீடியோவில் நாங்கள் போய் அங்கே ரீச் ஆகிறத ஒண்டி நான் காமிச்சிருந்தேன். இப்போ நாங்கள் போட்கோசரம் வெயிட் பண்ணின்னு இருக்கோம். எல்லோரும் இறங்கும் போது லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் பார்த்துருப்போம். இறங்கி பாருங்கள், எல்லோரும் வெயிட் பண்ணுறோம். போட் வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க. அதனால் வண்டியில் இந்த பஸ்ஸில் இந்த வாமிட்டு, எங்கள் சின்ன பையனுக்கு எங்கள் அண்ணனுக்கு எல்லாம் வாமிட் இருந்துச்சு. அவங்கெல்லாம் கொஞ்சம் சுதாரிச்சுன்னு எங்கள் அண்ணனால் முடியல, பெரியவர்னால அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாரு. சரி, நம்ம வரைக்கும் கிளம்பலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வரைக்கும் கிளம்புனோம். அதுக்கப்புறமா பாருங்கள், எல்லோரும் ஆல்ரெடி நாங்கள் ரீச் ஆகிறதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, போட்டுக்கோசரம் வெயிட் பண்ணி வந்தோம். 3:30 ஆயிடுச்சு. ஆல்ரெடி போட்டு எல்லோரும் ஏறி உட்காந்தாச்சு. எல்லாம் உட்காந்து லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் போட்டுக்கின்னு அவங்கவுங்க எல்லாம் ஒரு வழியாக உக்காந்துட்டு கிளம்புனோம். பாருங்கள், இங்கேருந்து கிளம்பி போட்டு வந்தாச்சு, எல்லாம் கிளம்பியாச்சு. பாருங்கள், எல்லாம் உட்காந்தாச்சு. எங்கே போட்டு சாஞ்சிடுமோன்ட்டு பயத்துலேயே உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாரும். ஏன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கோம். இல்லை, எங்கள் பையன் பாருங்கள் எப்படி நின்றுட்டு வரான். அவனுக்கு ஏற்கனவே பயம், இன்னும் பயம். எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கோம், சாஞ்சிடுமோ கவுந்துடுமோ அப்படின்ட்டு. எல்லாம் ஒரு வழியாக உட்காந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துட்டோம். இது வர்றதுக்குள்ளே இவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது இந்த பசங்களை வச்சுன்னு. இவங்களுக்கெல்லாம் இந்த லைஃப் ஜாக்கெட் போட்டு மாட்டிக்கிட்டு வர்றதுக்குள்ளே போதும் போயிடுச்சு. அந்த ஜாகாவில் இறங்கிட்டோம். இதுதான் நாங்கள் புக் பண்ண ஜாகா. அங்கே பசங்கள்லாம் அந்த கயாக்கிங் போட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் மாமூலி போட்லேயே வந்துருக்கோம். இவங்கெல்லாம் ஆல்ரெடி எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடியே. ஆனால் என்னன்னா, புக் பண்ண டைமுக்குன்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தால் பசங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆடி இருப்பாங்க. நாங்கள் லேட்டாக போயிருந்தால கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. அப்பயும் பசங்க என்ஜாய் பண்ணாங்க. என்னன்னா, தண்ணிக்குள்ளே இறங்கி கொஞ்ச நேரம் ஆட முடியல அவங்களால. அவங்க போட்டு ஓட்டிட்டு போகிறாங்க. நாடி எங்கள் நாத்தனார் வராங்க. எங்கள் பையன், நாத்தனார் பசங்க 4 பேர் வந்தாங்க கயாக்கில். நாங்கள்லாம் மாமூலி போட்லேயே வந்துட்டோம். பாருங்க, சன்னு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் அண்ணன் வலிச்சு வீடியோ ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாரு. நாங்களாம் அப்படியே உட்காந்துட்டு வந்துட்டோம். அவன் இந்த போட்டு ஓட்டுறவங்க ரொம்ப கஷ்டம். அந்த ரொம்ப எவ்வளோ ஹைட் இருக்குது, அதை கீழே வச்சு ஓடுறதுனால எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு அப்போ தான் தெரியுது நம்மளுக்கு. பேசிட்டே போகிறாங்க. எல்லாரும் உக்காந்துருக்கும் போது பசங்களுக்கு பயம் இருந்துச்சு. நாங்கள் ஒண்டி இருக்கும்போது பயம் இருக்கா பாருங்க. என்ன அமுக்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு வீக்கம் தவறாங்க பாருங்க. குகை மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. போகும்போதே பயம் இருந்துச்சு. பசங்க எல்லாம் சைடுக்கு வந்துட்டாங்க, போட்டு முன்னாடி போனோன்னுட்டு எங்கே இடிச்சுட்டு வாங்கிட்டு. இழுத்து பிடிக்கிறதே ஆயிடுச்சு எங்கள் சின்ன பையனை. இடமே அப்படியே ஒரு மூங்கில் குச்சிங்கோ, பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏதோ குகைக்குள்ள தண்ணி காட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல். அங்கங்க ஸ்டெக்கா இருக்கு, ஒரு செடி கொடி மரம். நாத்துல சுஸ்தாயிடுச்சு, நின்றுட்டான். இந்த போட் போனாதான் இவங்க போக முடியும், இல்லைன்னா இடிச்சுக்குவாங்கன்னுட்டு எல்லாம் சைடுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனோம். பாருங்க, இந்த இடம் எவ்வளோ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. மூங்கில் குச்சிங்க தொங்குது, மேலே ஏறினா இடிக்கும் நம்மளுக்கு. உக்காந்துட்டு தான் போனோம். பொண்ணு பாருங்க என்ன பண்றான் பாருங்க. ஒரு வீடியோ போஸ்ட் கொடுறீங்களா, இல்லை இதெல்லாம் பண்ணுவான். இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கே கொஞ்சம் பயம் இருந்துச்சு அதுக்குள்ள இருந்து வெளியே வர வரைக்கும். காய போச்சு.
இருக்கிற 1 hour இருட்டுறதுக்குள்ளே நாங்கள் ஆடு முடிக்கணும். உங்களுக்கு தண்ணியில் ஆடுறதுனா குஷி, போட்டில் உட்காருதுன்னா கஷ்டம். தண்ணியில் ஆடுறதுன்னா ஓகே, தண்ணியில் ஆட வைக்கிறோன்னு குஷியாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணின்னு வந்தாங்க. இவங்க வந்து ஒரு போட்லேயே கூட்டு போகிறீங்க, தண்ணியில் ஆட வைக்க மாட்டேன்றீங்க, ஒரே சண்டை. பாருங்கள், இன்னொரு உதர் மாரி போகுது. அது கரெக்டாக கை கெட்டுற அளவுக்கு இருக்குது அந்த கம்பெல்லாம். எனக்கே ஆச்சரியமாகுது இந்த மாரி இடம்லாம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு. எப்படி இருக்கு, சைலண்டா இருக்கும், ஒரு சவுண்ட் இல்லை. நானே ஃபர்ஸ்ட் டைம் போறேன் இந்த இடம்லாம். எங்க பசங்களும் அவ்வளோதான். ஒரு மாதிரி யாரும் இல்லாத தண்ணி தீவு அது போல இருக்கு. ஒரு சவுண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே ஈவினிங் ஆயிடுச்சு, 5 o'clock ஆயிடுச்சு. பசங்க விட்டுருந்தே போதும், நாங்கள் தண்ணியில் குதிச்சே ஆகும்னு போய் ஒரு இடத்துல போட்டெல்லாம் நிப்பாட்டிட்டு குதிச்சிட்டாங்க. ஈவினிங் ஆனால் தண்ணியெல்லாம் மேலே வந்துடுதான், அதனால வேண்டாம். நாங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆடுறோன்னு சொல்லிட்டு டைம் கேட்டுக்கின்னு ஒருத்தராக குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் குதிச்சு ஒரு 1/2 hour ஆடினாங்க. இருட்டிக்குச்சுன்னா போகிறதுக்கு கஷ்டம். பாருங்க, நாங்கள் வர்றதுக்குன்னா இப்போ தண்ணி இன்னும் மேலே வந்துடுச்சு, இன்னும் போகிறதுக்குள்ள கஷ்டம் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஆடிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு எல்லாம் இறங்கிட்டாங்க. பாருங்க தண்ணிக்குள்ள அதே குஷி. பையன் ரொம்ப கத்துறான் பாருங்க, 2 பேரையும் பிடிச்சிருந்துருக்கான் எங்கள் பையன். அவனுக்கு தண்ணி ஆழம் இருக்கு, உள்ளே போயிடுவோமோன்னு பயம். என்ன அமுக்கலம் பண்றாங்க பாருங்க. எங்க நாத்தனார் வீட்டுக்காரங்க, எங்க நாத்தனார் பசங்க அவங்க பாருங்க. ஆனால் கைடுங்க இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூடயே வராங்க. போட்டுக்கும் அவ்வளோதான், இவங்க கயாக்கிங் போகிறதுக்கும் அவ்வளோதான். பரவாயில்ல, நல்லா பார்த்துக்கிறாங்க, எல்லாம் சேஃப்டியாக இருந்தோம். பரவாயில்ல. பசங்களுக்கு தண்ணியில் ஆடணும், ஆனால் பீச் தண்ணியில் ஆடுறது தான் குஷி அவங்களுக்கு. இதுக்குள்ளே எங்கே பாம்பு வந்துருமோ, முதல்ல வந்துருமோன்ற பயம். பயத்துலேயே ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் ஏறிட்டாங்க. பாருங்க, இங்கே மச்சனும் பொண்டாட்டி அவங்களே இப்போ தான் இறங்குறாங்க. இறங்க மாட்டேன்றங்கெல்லாம் இறங்கிட்டாங்க. தண்ணிக்குள்ளே என்ன இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. போயிடுச்சு இல்லையா, இருட்டிக்க ஆரம்பிச்சுன்னா கஷ்டமாயிடுச்சு. சீக்கிரமாக வந்திருக்கணும், என்ன பண்ணுறது, எங்களுக்கு டைம் கிடைக்கல. இந்த வீடியோ போடுறதுக்கே எனக்கு டைம் கிடைக்கல. அப்போ போயிட்டு வந்து ஆல்ரெடி 2 வீடியோ போட்டு, இது 3வது வீடியோ. இன்னும் ஒரு வீடியோ இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு வர வீடியோ பார்க்க முடியும். பாருங்கள், இன்னும் இந்த சண்டை முடியல. இன்னும் ஒரு வீடியோ இருக்குது, லாஸ்ட் டே. 3 days ஆச்சு, 4 daysக்கு ஒரு வீடியோ முடிஞ்சிச்சு. டோட்டல் 5 days. 5 days ட்ரிப்பு, ஃபேமிலி ட்ரிப். முடிஞ்சிச்சு. போதும் ஆடின்னு எங்கள் வீட்டுக்கார ஒருத்தரா தூக்கிட்டாரு, வந்துடுங்க போகலான்னுட்டு. ஏன்னா இருட்டிக்குச்சுன்னா இங்கேருந்து அவ்வளோ தூரம் திரும்பி நம்ம அவ்வளோ தூரம் போய் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வேறு நம்ம போய் நம்ம பஸ்ஸுக்கு ரீச் ஆகணும். ஆனால் இந்த இடம்லாம் இன்னொரு வாட்டி பார்க்கணும். இதுதான் நாங்கள் புக் பண்ண ஜாகா. இங்கிலீஷில் இருக்குது, எனக்கு வராது, தமிழ் தான் எனக்கு வரும். நீங்கள் பார்த்துங்க, இவங்ககிட்ட தான் புக் பண்ணோம். பரவாயில்ல, நல்லா மெயின்டைன் பண்ணாங்க, நல்லா கைட் பண்ணி கூட்டின்னு போனாங்க. பாருங்கள் எவ்வளோ இருட்டிச்சு. நாங்கள் வர வேலைக்கு அவங்களுக்கே வேலை முடிஞ்சு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி நம்மளும் வந்தாச்சு ரூமுக்கு. இன்னொரு வீடியோ இருக்குது, அதை பார்க்கலாம். பாய்.